இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தால் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத் எது? விதி 352. முக உரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர், அதாவது ஆன்மா என்று கூறியவர் யார்? தர்கஸ்தாஸ் பர்கர். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955ஆம் ஆண்டு. இந்திய அரசியலின் 4வது தூண் எது? பத்திரிகை. 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 86வது சட்டத்திருத்தம் 2002ஆம் ஆண்டு. மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? செம்பு கற்காலம். பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1856. சந்தேரி போர் நடந்த ஆண்டு? 1528. நாதிர் ஷா மைலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? 1739. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? 193. சூயஸ் கால்வாய் பிரச்சினை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1956ஆம் ஆண்டு. அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு எது? இந்தியா. விதவைகள் மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1856. தற்சுழற்சியில் வேகமாக சுழலும் கோள் எது? வியாழன். ஒரு அட்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அட்சக்கோட்டிற்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 111 கிலோமீட்டர். கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 83%. பி அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கின்றன? வினாடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன. நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. நமது நாட்டில் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? 40%. கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? 2011ஆம் ஆண்டு. ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? எஸ். வரதாச்சாரி. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன? 1991ஆம் ஆண்டு. மலைகளின் இளவரசி எது? வால்பாறை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? மேட்டூர் அணை. முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. தேனீ வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? எபிகல்ச்சர். இதில் பாருங்கள், மற்ற ஆப்ஷன் ஃபிசிகல்ச்சர். இது மீன்கள் வளர்ப்பு முறைக்கு பெயர். தமிழக போக்குவரத்து எத்தனை கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 6 கோட்டங்கள். இந்தியாவின் 26வது மாநிலம் எது? சத்தீஸ்கர். முதல் 5ஆண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? ஹரோல்ட் தோமர். நேரடி வரி எது? நிலவரி. இந்திய கடற்படை அகாடமி அமைந்துள்ள இடம்? கொச்சி. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம்? கட்டாக். காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? அனிமோமீட்டர். ஒளிமின் விளைவினை கண்டுபிடித்தவர் யார்? ஐன்ஸ்டீன்.
விட்டமின் இன் வேதிப்பெயர் என்ன? டோகோஃபெரால். கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது? கனடா. தென்னாட்டின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எது? குற்றாலம். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? 4180 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? மாலிக் அமிலம். pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? SPL சாரன்சன். மண்ணின் வேதிப்பெயர் என்ன? சிலிக்கான் டை ஆக்சைடு. வெண்டைக்காயின் இருச்சொற்பெயர் என்ன? ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அமோனியம் சல்பேட். புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் ரைபோசோம்கள் எவை? 70S ரைபோசோம்கள். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு? 1931 ஆண்டு. முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன? S வடிவம். அவ்வளோதான். இனி டெஸ்ட் 4 நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.